அனைவருக்கும் அன்பான வணக்கம். 80 மக்களவைத் தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தை தனது வாக்கு வங்கியின் கோட்டை என கூறிக்கொள்ளும் பாஜக கடந்த 2014இல் 71 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2019இல் 62 தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றியை விட தற்போது நிறைவு பெற்ற 18வது மக்களவைத் தேர்தலில் பலத்த சேதாரத்தை சந்தித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில மக்களின் அமோக ஆதரவை பெற்ற இந்தியா கூட்டணி மொத்தமுள்ள 80 மக்களவைத் தொகுதிகளில் 44 தொகுதிகளில் சமாஜ்வாதி 37, காங்கிரஸ் 6, ஆசாத் சமாஜ் 1 இந்த இந்தியா கூட்டணி கைப்பற்றியது. பாஜக கூட்டணி 34 தொகுதிகளை, அதில் பாஜக 33, RLT 2, அப்பனா தளம் S1 மட்டுமே பெற்றது. குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி தொகுதியில் கடந்த 2 மக்களவைத் தேர்தலில் 35க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பெற்ற பிரதமர் மோடி 2014, 2019 மக்களவைத் தேர்தல்களை விட 2024 மக்களவைத் தேர்தலில் 13.50% வாக்கு வித்தியாசத்தை மட்டுமே பெற்று மிக மோசமான சரிவை சந்தித்துள்ளார். வாரணாசி மக்களவைத் தொகுதியில் ரோகானியா, சேவாபுரி, வாரணாசி கண்டோன்மெண்ட், வாரணாசி வடக்கு, வாரணாசி தெற்கு ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலை விட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 10,000 முதல் 30,000 வாக்குகளை மோடி இழந்துள்ளார். மொத்தமாக 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் 9.38% வாக்குகள், அதாவது 61,694 வாக்குகளை இழந்துள்ளார் மோடி. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், வாரணாசி மக்களவைத் தொகுதியில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் மோடிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் கடும் எதிர்ப்பலை எழுந்துள்ளதை தேர்தல் முடிவுகள் பிரதிபலித்துள்ளன. பிரதமர் மோடி 6,74,664 வாக்குகள் கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் 3,26,992 வாக்குகள் வித்தியாசத்தில் சமாஜ்வாதி வேட்பாளர் ஷாலினியை அன்று தோற்கடித்தார். ஆனால் 2024 மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளரான காங்கிரஸ் கட்சியின் அஜய் குமார் 4,60,457 வாக்குகள் பெற்றதால் பிரதமர் மோடியின் வாக்கு வித்தியாசம் சென்ற தேர்தலை விட குறைந்துள்ளது. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு வாக்குகள் வித்தியாசத்தை மோடி இழந்துள்ளார். இதுவரை நம்ம இந்திய நாட்டுக்கு பல பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள். நாட்டில் இதுவரை 18 மக்களவைத் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. அதில் பிரதமர் பதவியில் இருந்து மீண்டும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக பொறுப்பேற்றவர்களின் வெற்றி வாக்கு வித்தியாசத்தை ஒப்பிடுகையில் இந்திரா காந்தியை தவிர்த்து 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமரவுள்ள பிரதமர் மோடி கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். 1984இல் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 72.2% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தி முதலிடத்தில் உள்ளார். 2019 மக்களவைத் தேர்தலில் 45.22% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடி 2024 மக்களவைத் தேர்தலில் வெறும் 13.49% வாக்கு வித்தியாசமே பெற்று கடைசி இடத்தை பிடித்துள்ளார். 2024இல் மக்கள் செல்வாக்கை இழந்த நரேந்திர மோடி வாரணாசியிலும் கடும் சேதாரத்தை சந்தித்தார். இன்னும் அவருக்கு சரிவுகள் தொடரும்.